பட்டப்பேன் அப்படியே. நைட்டு 11 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கடா போயிட்டு வர்ற? அதான் வர்றோம்ல இப்போ என்ன அப்படிமா. டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு. டேய் அப்பாட்ட இப்படித்தான் பேசுகிறதா, அப்புறம் எப்படி வாயில் பேசாமல் வேறு இதில் பேசுவாங்க அப்படிமா. அப்பா ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. 10 வயசு 11 வயசில் நான் சொன்னதெல்லாம் கேட்டானே, இப்போ இப்படி நெஞ்ச வெட்டைக்கிறானே அப்படின்னா வெட்டப்பேன். அதுக்கு பேர் தான் இளமை. ஆனால் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு தலைவனின் மனதில் உருவானது என்று சொன்னால் அதுதான் நம் தளபதியார் அவர்களுடைய மனதிலே உற்பத்தியான சிந்தனை. கோபாலபுரத்தில் ஒரு கடையில் ஒரு 4 இளைஞர்களை அமர வைத்து இளைஞர் திமுக என்பதை ஆரம்பித்து அதை இளைஞர் அணியாக மாற்றி அதனுடைய முதல் மாநாட்டை திருநெல்வேலியிலே நடத்தி இளைஞர் அணியினுடைய துவக்க விழா மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே நடைபெற்று இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது எது என்று சொன்னால் அதுதான் எங்கள் தளபதியார் ஆரம்பித்த அந்த மாபெரும் படை இளைஞர் அணி. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கார் பார்த்தீங்களா, சைதை சட்டமன்ற உறுப்பினர், சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். ஒரு மாவட்ட செயலாளர், உங்களுக்கு இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கானே, வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது சிம்பிளிசிட்டி, எளிமை.